அடுத்து ராமகிருஷ்ணன் ஒருத்தர், அடுத்து ஐயநாதன் ஒருத்தர், அடுத்து இந்த வாழைப்பழ ஊசி, வன்னியர்களுக்கு வாழைப்பழ ஊசின்னு ஒண்ணு போடுவார் பாத்தீங்களா, யாரு உங்களுக்கு நல்லாவே தெரியும், ரவீந்திர துரைசாமி, அரசியல் விமர்சகர்னு வருவார் பாத்தீங்களா அவரு. இவங்க இந்த கொய்யவரு நயவரு அவங்க இவங்க அப்படின்னு சொல்லிட்டு பேசுவாரு. தருமபுரியன் செய்தி யூடியூப் சேனல் நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். அதாவது இன்னைக்கு என்ன டாபிக் பாத்தீங்கன்னா, புதிய தலைமுறையில வன்னியர்களுக்கு இடஒதுக்கீடு கொடுக்கலாமா கொடுக்க கூடாதா, இதை வச்சு ஒரு டாபிக், பெரிய டாபிக்கா பேசிட்டு இருக்கிறாங்க. இது எதன் அடிப்படையில் இந்த டாபிக் வருது அப்படின்னு பாத்தீங்கன்னா, நேற்றைய தினம் மருத்துவர் ஐயா ராமதாஸ் அவர்களின் பிறந்த நாள், 86வது பிறந்த நாள், 85 வயது முடிஞ்சு 86வது பிறந்த நாள். இந்த பிறந்த நாள்ல கல்வி கோயிலான திண்டிவனம் கோனேரி குப்பத்துல அமைஞ்சிருக்கிற அந்த கல்லூரி வளாகத்துல நிகழ்ச்சி ஏற்பாடு செஞ்சிருக்கிறாங்க. இந்த நிகழ்ச்சியில பாத்தீங்கன்னா அவரு ஒரு உச்சகட்ட கோபத்துல பேசியிருக்கிறாருன்னு தான் சொல்லணும். என்ன பேசினார் அப்படின்ற வீடியோ பாருங்க, உங்களுக்கே புரியும். உன்ன போய் கோட்டையில நான் சந்திக்கணுமா, எனக்கு அவமானமா இருக்குது. சாதிவாரி கணக்கெடுப்பு நடத்தணும்னு உங்ககிட்ட கேட்டால் நீ மத்திய அரசை காட்டுற, அதுக்கு எதுக்கு நீங்கள் முதலமைச்சர்? ஆக ஏதோ நடக்க போகுது, நடத்தி காட்ட போகிறோம். அண்டம் கெடுகெடுன்னு நடுங்க போகுது. இந்த வீடியோ தான் இப்போ இன்னைக்கு டிபேட் வச்சு பேசிட்டு இருக்கிறாங்க புதிய தலைமுறையில. இதை யார் பேசுறாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, அதாவது கார்த்திகேய நெறியாளர் அவரு, அப்புறம் கார்த்திகேயன் ஒருத்தர், ஓய்வு பெற்ற யாருன்னு பாத்திரலாம் இருங்க, அதிகாரி ஓய்வு பெற்ற ஐஏஎஸ் அதிகாரி திரு பாலச்சந்திரன் பங்கேற்றிருக்கிறார். அரசியல் விமர்சகர் திரு ரவீந்திரன் துரைசாமி இணைந்திருக்கிறார். விரைவில் பத்திரிகையாளர் திரு கார்த்திகேயன் இணைய இருக்கிறார். வணக்கம் விருந்தினர்கள் அனைவருக்கும். திரு ஐயநாதன், வன்னியர்களுக்கான உள் இடஒதுக்கீடு கொண்டு வந்தா மற்ற சமூகங்கள் பின்னடைவை சந்திப்பாங்க, பாதிக்கப்படுவாங்க அப்படின்ற அந்த குரல்கள் சரிதானா? அடுத்து ராமகிருஷ்ணன் ஒருத்தர், அடுத்து ஐயநாதன் ஒருத்தர், அடுத்து இந்த வாழைப்பழ ஊசி, வன்னியர்களுக்கு வாழைப்பழ ஊசின்னு ஒண்ணு போடுவார் பாத்தீங்களா, யாரு உங்களுக்கு நல்லாவே தெரியும், ரவீந்திர துரைசாமி, அரசியல் விமர்சகர்னு வருவார் பாத்தீங்களா அவரு. இவங்க எல்லாம் வச்சுக்கிட்டு வன்னியர்களுக்கு எதிரான நிக்கிற 4 பேரை உட்கார வச்சு வன்னியர்களுக்கு எதிராக நீங்க இடஒதுக்கீடு கொடுக்க கூடாதுன்னு சொல்லி கேள்வி எழுப்புனா அவங்க என்ன சொல்லுவாங்க? என்னென்ன தடையெல்லாம் ஏற்படுத்தணுமோ அந்த விஷயத்தையெல்லாம் சொல்லுவாங்க. மற்ற சமூகங்களுக்கு தவறான சிந்தனையை புகுத்துறது தான் இவங்களோட வேலை. அதாவது நான்காவது தூண் அப்படின்ற ஊடகத்துல ஏன் வன்னியர் சமுதாயத்தை சேர்ந்த, இந்த கோரிக்கை வைக்கிற வன்னியர் சமுதாயத்தை சேர்ந்த ஒருத்தரை கூட உட்கார வச்சு இந்த கேள்வி எழுப்பல? பாட்டாளி மக்கள் கட்சியை தான் உட்கார வைக்கணும்லாம் ஒன்றும் கிடையாது. நீங்க அதிமுகவில் இருக்கிற ஒரு வன்னியர் சமுதாயத்தை உட்கார வச்சு கேள்வி கேளுங்க, இல்லது திமுகவில் இருக்கிற வன்னியர் சமுதாயத்தை வச்சு கேளுங்க, இல்ல திமுக கூட்டணியில் இருக்கிற நம்ம வேல்முருகன் அவரை கூட கூப்பிட்டு வச்சு கேளுங்க. வன்னியர் சமுதாயத்தை எந்த அமைப்புல இருந்தாலும் சரி ஒருத்தரை வச்சு நீங்க கேட்டு இருந்தீங்கன்னா அது ஒரு நியாயமான பார்வையா இருக்கும். அந்த டிபேட், அதாவது அந்த விவாதமும் நல்ல ஒரு முறையில இருக்கும். அதாவது டிபேட் வைக்கிறது நல்ல விஷயம். ஆனா இது எந்த மாதிரியான நோக்கம் பாருங்க. ரவீந்திர துரைசாமி யாருன்னு தெரியும்ல உங்களுக்கு. எப்பவுமே வன்னியர்களுக்கு ராமதாஸ் வில் பவர், ரொம்ப ஸ்ட்ராங்கா நிப்பாரு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சமுதாயத்துக்கான தலைவரா சித்தரிக்கிற வேலையை அவரு பண்ணுவாரு. அடுத்து இந்த ஐயநாதன் யாருன்னு பாருங்க. ஐயநாதன் யாரு? சமீபத்துல, அதாவது அந்த 10% இடஒதுக்கீடு அமலுக்கு வந்த போது அவருக்கு எதிராக, அந்த இடஒதுக்கீடுக்கு எதிராக செயல்பட்டவர் தான் இந்த ஐயநாதன். அதாவது பல சாதிகளை, பல அமைப்புகளை ஒருங்கிணைச்சு வன்னியர் இடஒதுக்கீடு கொடுக்க கூடாது, அவங்களுக்கு 10% இடஒதுக்கீடு கொடுக்க கூடாது, அதுக்கு எதிராக போராட்டத்தை செய்தவர் தான் இந்த ஐயநாதன். இவரை கூப்பிட்டு வச்சு அங்க கேட்டா என்ன சொல்லுவாரு? கொடுக்கூடாதுன்னு தான் சொல்லுவாரு. ரவீந்திர துரைசாமியை வச்சு கேட்டா என்ன சொல்லுவாரு? அப்படியே நோகாம பேசுவாரு. இந்த கொய்யவரு நயவரு அவங்க இவங்க அப்படின்னு சொல்லிட்டு பேசுவாரு. அவரோட ஸ்ட்ராட்டஜி அதுதானே. உடனே நான் ஏதோ பெரிய எல்லா சாதிய பேரும் நான் சொல்லுவேன்ற மாதிரி பேசுவாரு. எல்லா பேட்டிலையும் பாத்தீங்கன்னா அப்படியே எல்லா சாதியும் பட்டியலிடுவாரு. பட்டியலிட்டா மட்டும் போதுமா? வன்னியர் சமுதாயம் எத்தனை பேர் இருக்காங்க? கிட்டத்தட்ட அதாவது ஒரு உதாரணத்துக்கு 100 பேர் இருக்காங்கன்னா 100ல அதாவது 80 பேர் வன்னியர் இருக்கிறாங்க, மீதி 20 பேர் தான் மற்ற அனைத்து சமுதாயமும் இருக்குது. அப்படி இருக்கும்போது அதுல 100 பேருக்கும் ஒரு வேலை, மற்ற எல்லாருக்கும் ஒரே வேலைன்னு கொடுத்தா அது நியாயமா இருக்குமா? அப்ப சாதி அடிப்படையில பாத்தீங்கன்னா எண்ணிக்கை நிறைய தான் இருக்குது.
அதெல்லாம் இருக்கட்டுங்க. அதாவது 4வது தூணுன்ற ஊடகத்துல நீங்க இந்த மாதிரி அறநெறியோட விவாதம் நடத்துங்க தயவு செஞ்சு. இந்த மாதிரி அதாவது வன்னியர் சமுதாயத்தை சேர்ந்த ஒருத்தர் கூட இல்லாம அந்த இடத்துல இல்லாம அவங்கள பத்தி கேள்வி கேட்டா எப்படி இது நியாயமா இருக்கும்? இதெல்லாம் என்ன மாதிரியான விஷயம்? அடுத்தடுத்த சந்திப்போம், அடுத்த காணொலியில சந்திப்போம். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க. அதே மாதிரி ஏதாவது நான் பேசுறதுல உங்களுக்கு சொல்லணும்னு தோணுச்சுன்னா கண்டிப்பா கமெண்ட் பாக்ஸ்ல சொல்லுங்க. அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம பேச பழகிக்கலாம். நன்றி, வணக்கம்.